நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. ஐப்பசி மாதத்தினுடைய பலாபலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பட் இந்த ஐப்பசி மாதத்தில் சூரிய பகவான் துலாத்தில் பயிற்சி ஆகியிருக்கிறார். பட் சூரிய பகவான் நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பை எடுத்துக்கலாமா அப்படின்னா எடுத்துக்கலாம். பட் இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்களை நம்ம முதல்ல பார்க்க இருக்கிறோம். பட் ஐப்பசி மாதம், இந்த குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் என்பது ஆங்கில தேதி பிரகாரம் 18/10/2024 அன்று வெள்ளிக்கிழமை ஜனனமாகுது. பட் ஐப்பசி 4ஆம் தேதியே இந்த செவ்வாய் பகவான் பார்த்தோம் அப்படின்னா மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பில் வருகிறார். பட் ஐப்பசி 14ஆம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். பட் ஐப்பசி 22ஆம் நாள் சுக்கிர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். பட் இந்த மாதத்தினுடைய பூரண விசேஷங்கள் என்ன அப்படின்னா, ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் வாஸ்து நாள், பூமி பூஜைக்கு ஏற்ற நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. பட் ஐப்பசி 14ஆம் தேதி தீபாவளி பண்டிகை. பகவான் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் நரகாசுரனை வதம் செய்த திருநாளாக இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. ஐப்பசி 29 பௌர்ணமி, அன்னாபிஷேகம். சிவாலயங்கள் அனைத்திலுமே அன்னத்தால் அபிஷேகம் நடைபெறுமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் விசேஷ மிகுந்த மாதமாக இருக்கிறது. இந்த ஐப்பசி மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவானும் சூரிய பகவானும் வக்ரகதியில் இருக்கிறாங்க. கேது எந்த மாற்றமும் இல்லாமல் கண்ணியில் இருக்காங்க. ராகும் எந்த மாற்றமும் இல்லாமல் மீனத்தில் இருக்காங்க. பட் செவ்வாய் தான் கடகத்துக்கு நீச்சமாகிறார். பட் சூரியன் புதன் எல்லாமே துலாத்தில் இருக்கிறாங்க. பட் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி கடைசியில் விருச்சிகத்துக்கு வர்றதான் இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். மாத கிரகங்கள் மாத சஞ்சாரங்களை வச்சு தான் நம்ம மாத பலன் சொல்கிறோம். பட் உங்களுடைய ஜாதக அமைப்புகளை, உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய கோச்சார ரீதியாக கிரகத்தினுடைய தொடர்புகளை வைத்தும் நடக்கக்கூடிய தசா புத்தி அமைப்புகளை வைத்தும் தான் முழு பலன்களை எடுக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து. பட் இந்த மாத பலன் என்பது உங்களுடைய ஜாதக ரீதியாக, இந்த உளவியல் ரீதியாக ஒரு 60% பலன் சொல்லும் அப்படின்றத எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம். பட் இந்த கிரக சஞ்சாரங்கள் 12 ராசிக்கு எவ்வித பலாபலன்களை தரப்போகிறது அப்படின்றத நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாருங்கள். வாழ்க வாழ்க வாழ்க. தாய்மை குணமுள்ள கடகராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டம். ஆமாம், நிறைய முயற்சி பண்ணிட்டேன். என்னுடைய ஒரு வீடு ஒன்று, லேண்ட் ஒன்று, பிஸ்னஸ், அதாவது விற்றுட்டு நான் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை விற்றுட்டு புதுசாக இன்னொரு இடம் வாங்கலாம். என்னுடைய வீடு ரொம்ப நாளாக விற்பனை ஆக மாட்டேங்குது, என்னுடைய வாகனம் விற்பனை ஆக மாட்டேங்குது, நான் கேட்ட விலைக்கு கொடுக்க மாட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கடகராசியில் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய லேண்ட் விற்றுரும், உங்களுடைய வீட்டு விற்றுரும், உங்களுடைய வண்டி வாகனங்கள் விற்பனை ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதல்ல எடுத்துக்கோங்க. அது நல்ல விலைக்கு விற்கும். கண்டிப்பாக அதை பேசி தீர்த்து விற்றுடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட்டு சகோதர சகோதரி உறவுகளில் சிறு சிறு சங்கடங்கள் வரத்தான் செய்கிறது. அதை நீங்கள் அனுசரித்து தான் ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணலாம். பட் இந்த மாதத்தினுடைய வளர்ச்சிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அபரீத வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார். ஐப்பசி 22 வரைக்குமே இருக்கிறாரு. அதனால் உங்களுடைய புத்திரர்களால் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். ஏஜ் பர்சனாக இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு கூட உங்கள் பிள்ளைகளால் ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும். அப்போ கடகராசியில் உள்ள பெண் பிள்ளைகளுக்கு இப்போ அதிர்ஷ்டம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்களுடைய திருமணம் நடக்கும், எல்லாமே பாசிட்டிவ். பெண் பிள்ளைகளுக்கு பாசிட்டிவ் நடக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படலாம். பட் இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்காக இருக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடிய ஜாதகங்களில் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அனலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. பட் ஏஜ் பர்சன் 35+ இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு கூட திருமண வாய்ப்புகள் கைகூடுவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீண்ட நாள்களாக இருக்கக்கூடிய கேஸ்கள் தள்ளுபடி ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நடைபாதை பிரச்சனைகள் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. பட் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படி தான் சொல்லப்படுது. பட் ஏற்கனவே நிறைய நாள் நான் மருத்துவம் எடுத்துன்னு இருக்கேன், எனக்கு வயிறு சார்ந்த ரோகம் இருக்குது, முட்டிக்கு கீழ் உள்ள வலிகள் இருக்குது, அப்போ கிட்னி ஸ்டோன் பிரச்சனையாக இருக்குது, தண்டுவடம் பாதிக்கப்பட்டு, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே அதுக்கு என்ன மருத்துவமனை உபகாரம் சொல்கிறாங்களோ அதை 100% நீங்கள் கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லப்படுது. அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியாக இருக்கிற வரைக்குமே
அந்த உடல் ரீதியான பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும், மன ரீதியான பாதிப்புகளும் வர செய்யும். அதுலேருந்து பாதுகாப்பு பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சாந்தி நீங்கள் பண்ணிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. பட் தந்தையார் வழி உறவுகளில் நெருடல்கள் இருக்கத்தான் செய்கிறது. அப்போ பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த ராகு பகவான் பயிற்சி ஆகிற வரைக்குமே அதில் பெருசாக ஈடுபாடு பண்ணாமல் அப்படியே தள்ளி போடுவது நல்லது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பட் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் நீச்சம் அடைகிறார் இந்த மாதம் அப்படின்னுக்குள்ள அற்புதமான வளர்ச்சி அடை. எப்பயுமே நீச்ச கிரகங்கள் உச்ச பலனை தருகின்றன. அப்போ உச்ச கிரகங்கள் என்ன பண்ணணும்னா அவனை கொஞ்சம் அவஸ்தை ஆக்கி தான் அந்த பலனை தரும். அப்போ உங்களுடைய 10ஆம் பாவ அதிபதி உங்களுடைய செவ்வாய் பகவான் ராசியில் நீசம் ஆகிறதுனால உங்களுடைய தொழிலில் ஏற்கனவே வராத ஒரு விஷயங்கள் எல்லாம் இப்போ வரப்போகுது. நீண்ட நாளாக எனக்கு பில்லு கொடுக்கல, நான் வேலை முடிச்சுட்டு எனக்கு பணமே கொடுக்க மாட்டேறான், என்னை ஏமாத்துறான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ ஒரு ஃபைனல் ஆகிறதுக்கு உண்டான விஷயம். 10 ரூபா கூட குறைச்சிக்கோ, எனக்கு முழு பணத்தை கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் சால்வ் ஆகிடும்ன்றது தான் உண்மையான கருத்தம். இப்போ கடகராசியில் ஏதாவது திரவியம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் யோகா சார், ஆயில் பிஸ்னஸ் எல்லாம் வெற்றி சார் உங்களுக்கு. ஆமாம், இப்போ பெட்ரோலியமே மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி ஆகும் அப்படின்னா பார்த்துங்களேன், இந்த உலகளாவிய இந்த பெட்ரோலியத்துறை இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் ஆக போகுது. ஏன்னா இந்த நீர் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஏற்றோம் அப்படின்னா அவங்களுக்கு விலை உயர்ந்தால் தானே ஏற்றோம், அப்போ விலை உயரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். எண்ணெய் வித்துக்களால் தயாரிக்கப்படும் பொருட்கள் எல்லாமே விலை ஏறப்போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். பட் லாபங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபண்டு ரிலீஸ் ஆக போகுது. பட் ஏற்கனவே சேமிப்பு வச்சுருக்கீங்க, தங்கமாக வச்சுருக்கீங்க, லேண்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் விற்று இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் கிரியேட் ஆகும் உங்களுடைய இந்த மாதத்துக்கு. அதுக்கு அடித்தளம் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. பட் பிள்ளைகளால் வறட்சி, வண்டி வாகனத்தில் சற்று கவனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லப்படுது. பட் மனை வாங்குறீங்க, இடம் வாங்குறீங்க, வீடாக வாங்குறீங்க அப்படின்னக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட முறை செக் பண்ணி வாங்க, வாஸ்து முறைப்படி இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்ளே வாங்குங்க. பட் இந்த மாதத்தில் உங்களுடைய வளர்ச்சிகளை மேலும் பெருவளர்ச்சி ஆகக்கூடிய திருச்செந்தூர் முருகனுடைய வழிபாடு, சேவல் கொடியுடன் கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும். வாழ்க 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 வாழ்க. ஒவ்வொரு மாத பலன்கள் என்பது கோச்சார ரீதியாக கிரக நகர்வுகளினுடைய மைய பலன்கள் ஆகும். முழுமையான பலன்களை தெரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய விவரத்தை கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் கட்டணம் செலுத்தி சுய ஜாதகத்தை தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். வாழ்க வாழ்க வாழ்க.